வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்ஹெச்ஐ. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் போடலை அப்படின்னா, ஆல்ரெடி இருந்த அப்டேட்டே தான் எல்லா சேனல்லையும் வந்துட்டு இருந்தது. அதனால தான் நான் போடல. ஏதாவது நியூவான டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்டேட் கிடைச்சா மட்டும்தான் வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறத நான் விரும்பலை. இதில் நம்ம பார்ப்போம்னா, இன்றைக்கி எம்டி சார் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார் மை3 ஆப்பில். அந்த வீடியோவுடைய கமெண்டில் 2 தரப்பான மக்கள் இருக்காங்க. பெரும்பான்மையான நபர்கள் பொறுமை செய்வாங்க, கம்பெனி சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி பின்பற்றக்கூடிய நபர்கள். ஆனால் இன்னொரு தரப்பு மக்கள் புதுசாக ஜாயின் பண்ணவங்க. அவங்களுக்கு கம்பெனியுடைய நிலைப்பாடை பற்றி தெரியாது. அவங்களுடைய இயக்கம் என்னென்னா பாருங்கள், தற்கொலை செய்து கொள்ள நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம், கடன் வாங்கி சிஎம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன், ஒரு வித்ரா கூட எடுக்கலை அப்படின்னு சொல்கிறான். கடன் வழியும் கட்டுறதுக்கு வழி இல்லை, சீக்கிரமாக பேமெண்ட் போடுங்கன்னு. இன்னொரு கேட்டகரி பீப்புள், அதுவும் ஒரே இந்த இதிலே காட்ட முடியுது பாருங்கள். பிளான் அப்கிரேட் கொடுங்க சார், 3 பேர் காத்திருக்கோம் மை3 ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, மக்கள் பலவிதமான நபர்கள் இருக்கிறாங்க, பலவித தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இப்போ மை3 இருக்கிற நபர்கள் அப்படின்னு பார்த்தா எப்போ பேமெண்ட் போடுவாங்க. மக்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை அப்படிங்கிறது இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, எம்டி சார் இன்னையோடைய வீடியோவில் பேமெண்ட்டை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. மக்களுடைய குரலாகவும் ஒலிக்கிறது நம்முடைய கடமையாக இருக்குது. அவர் ப்ராப்பராக நமக்கு தெளிவாக சொல்லியிருந்திருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த பேமெண்ட்டை எப்போ என்ன ரீசன் சொல்லி ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா, எலெக்ஷன் வருது, நெக்ஸ்ட்டு கேஒய்சி அப்டேட் பண்ணலை. கேஒய்சி ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தால் எலெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இஷ்யூவே கிடையாதுன்னாங்க. நெக்ஸ்ட்டு கேஒய்சி அப்டேட் பண்ணாதனால தான் இப்போ ஸ்டாப் பண்ணல. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே கேஒய்சி அப்டேட் இல்லாமலே நமக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது தமிழ்நாட்டு அளவில் தளர்வுகள் ஏற்படுத்திட்டாங்க. ஸோ மை3 கம்பெனி இந்திய லெவலில் இருந்தாலும் மை3 பேஸ்மெண்ட் பெரும்பான்மையான நபர்கள், அதாவது 90% மக்கள் தமிழ்நாட்டில் தான் உள்ள நபர்கள் தான் மை3 ஜாயின் பண்ணி, மீதி உள்ள ஒரு 10% மக்கள் தான் வெளி ஸ்டேட்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது கேஒய்சி அப்டேட்டே நடக்கலை அப்படின்னாலும் தமிழ்நாட்டு லெவலில் மட்டுமாவது சிஎம் அப்கிரேட் ஆகிறதுக்கு ஓப்பன் பண்ணுற அந்த போர்ட்டலும் சரி, மற்ற நபர்களுக்கு குறிப்பாக சிஎம் மெம்பர்ஸுக்கு, ஏன்னா அவங்க தான் பெரிய அளவு சிஎம் மெம்பர் அல்லது டிஎம் மெம்பர் அல்லது கோல்டு, மூணு தரப்பு மக்களுமே ஒரு பெரிய அளவு தொகை 30,000, 60,000, 1,21,000 சம்திங் இது கொடுத்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குரிய அந்த வருமானத்தையாவது திறந்து விடுவது தான் சரியான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள தகவலர்கள் எல்லை அளவு தான் அப்படின்ட்டு தேர்தல் கமிஷனே இடையில ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. அதோடைய நியூஸுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம அதை பார்ப்போம் வாங்க. பாருங்கள், ஏப்ரல் 22 வந்த நியூஸ் இது. தமிழ்நாட்டிற்குள்ளே இனி பணம் கொண்டு செல்லலாம். தமிழ்நாடு மாவட்டங்கள் பறக்கும் படை விலக்கி கொடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் தெரிவிச்சிருக்காரு. 50,000க்கு மேலே தாராளமாக கொண்டு போகலாம். மாநிலத்துடைய எல்லையில் மட்டும்தான் இந்த சட்டம் நமக்கு செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த நியூஸை ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ இதை அடிப்படையாக கொண்டு தாராளமாக நான் ஆடிட்டரிங் டீம்கிட்ட பேசி தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்காவது, பலவிதமான மக்கள் பலதரப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. இப்போ பே அவுட்டை ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கம்பெனிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போலேருந்தே சிஎம் அப்கிரேடையும் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் வேறு லெவலுடைய அப்டேஷனில் கொண்டு போகலாம். ஆனால் ஏன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க? இதை நான் ஒரு கம்பெனியுடைய ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன். பலதரப்பட்டிருக்க மக்கள், அதாவது கடனை கட்ட முடியாமல் மன உளைச்சலுக்கும் தற்கொலை பண்ணிக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு கூட போகிறாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அதை நின்று ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஆனால் நம்ம கம்பெனி இந்த மக்களுக்கான கம்பெனி, மக்களுடைய கம்பெனிங்கிறதுனால இது மக்களுடைய நலனை கருதி தாராளமான முறையில் கேஒய்சி பெண்டிங்கில் இருந்தாலும் பழைய நிலைமை போல், ஏன்னா தேர்தலுடைய தளர்வுகள் வந்ததுனால தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு மட்டுமாவது, தமிழ்நாட்டில் உள்ள பின்கோடு டிஸ்ட்ரிக் வைஸ் மட்டுமாவது உள்ள தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ள அத்தனை மக்களுக்கும் மை3 இந்த மக்களுக்கும் பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறது கம்பெனியுடைய நம்பிக்கைத்தன்மை அதிகப்படுத்தும் அப்படின்ட்டு நான் என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன் மக்களுடைய சார்பாக. இது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த எம்டி வீடியோ பேசினோடைய அப்டேட்டுடைய ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம் ஒரு சில வரிகளில் வாங்க.
இன்றைக்கான வீடியோ பேசுனதோடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, 29ஆந்தேதி இந்த மாதத்தோட 29ஆந்தேதி ப்ராடக்ட்டோட ஹப்பு மதுரையில் ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு. 2வது வந்து 30ஆந்தேதி திருநெல்வேலியில் ஒரு ப்ராடக்ட் ஹப் ஓப்பன் ஆகுது. ஹப்புனா எல்லா ஸ்டோருக்கும் குடோன் போய் ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணி வச்சு கொண்டு டெலிவரி பண்ணுற குடோன் ஓப்பன் ஆகுது. ஏப்ரல் 25க்கு முன்னாடி அப்புறம் SG4 முடித்ததோடைய செகண்ட் பேட்ச் ஆல்ரெடி ஒரு பேட்ச் முடிஞ்சிச்சு. செகண்ட் பேட்ச்சு மே 1, 2ஆந்தேதி அந்த டூருக்கு மதுரை சம்திங் உள்ள டூர் மதுரை தான் இருக்கும் அப்படின்னாரு. சரௌண்டிங்கில் உள்ள இடத்துல அவங்களுக்கு டூர் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 4வது மே 3ஆந்தேதி சேலத்தில் ஒரு நியூ ஹப் ஓப்பன் ஆகுது. அப்புறம் மே 4ஆந்தேதி விழுப்புரத்தில் ஒரு ஹப் ஓப்பன் ஆகுது. 5வது வந்து மே 5ஆந்தேதி ஹைதராபாத்தில் நியூ ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் ஆகுது அப்படின்னு. இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம், வரவேற்க தகுந்த விஷயம். நீங்கள் லைஃப் லாங் கம்பெனியை கொண்டு போவீங்கன்ற நம்பிக்கை கம்பெனியுடைய ஆரம்பத்திலேருந்து இணைஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நான் இப்போ சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, கம்பெனியில் புதியதாக இணைந்த நபர்கள் ஆரம்பத்தில் பழைய நபர்களோட அதிகமாக இருக்காங்க. புதியதாக இணைந்த நபர்கள் தான் பழைய நபர்களை விட இப்போது ஒரு 60% மக்கள் யாருன்னு மைவி ராஜில் பார்த்தா புதுசாக இணைஞ்சவங்க தான். ஸோ கம்பெனி பற்றி அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இந்த தேர்தல் தளர்வுகள் ஏற்பட்டதுனால உங்களுடைய ஆடிட்டிங் டீம்கிட்ட கன்சிடர் பண்ணி நீங்கள் பே அவுட் ரிலீஸ் பண்ணுறது கம்பெனியுடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும், மக்களுக்கும் மிகப்பெரிய நலனாக இருக்கும். மக்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்காக வேண்டி உங்களுடைய கம்பெனியுடைய வளர்ச்சிக்காக வேண்டி அவர்களால் முடிந்த பிரார்த்தனையை தொடர்படியாக செய்வாங்க. கம்பெனியுடைய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருப்பாங்க. ஏன்னா ஜூன் 4 வரை தள்ளி போகிறது அப்படிங்கிறது தேவைப்பட்டால் தள்ளி போகலாம். ஆனால் இப்போது பெரும்பான்மையான தேவை இருக்காது. ஏன்னா அரசாங்கோடைய விடுமுறைக்கு உட்பட்டு தான் கம்பெனியும் நம்மளும் நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அந்த கோரிக்கையும் சரி. இதை ஏன் நான் வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, 2 நபர்கள் புதுசாக ஜாயின் பண்ண 2 நபர்கள் கம்பெனியுடைய உண்மைத்தன்மை பற்றி தெரியாமல் கோவையில் வந்து கோவை மாநகராட்சி காவல் கமிஷனர் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. வாங்க அந்த வீடியோவை இப்போ நம்ம பார்ப்போம். அதனால தான் நான் வலியுறுத்தி சொல்லலாம். இது மாதிரி இன்னும் பல நபர்கள் அவர்கள் அந்த கம்பெனியோட உண்மைத்தன்மை பற்றி தெரியாமல் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கம்பெனியுடைய அந்த நேம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். எனவே கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த கோட்டை வந்து அந்த கோட்டையில் பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு நானும் யாருக்கும் விட மாட்டேன். ஸோ அந்த கம்பெனியுடைய நலனுக்காக வேண்டி தான் நான் பே அவுட்டை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நம்முடைய மைவித்தி ஆர்ட்ஸ் கம்பெனி MD சத்யானந்த் சாருக்கு இன்னொரு மக்கள் சார்பிலிருந்து என்னுடைய கோரிக்கையை நான் வைக்கிறேன். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நபருடைய வீடியோவை வாங்க பார்க்கலாம். எல்லோரும் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இவங்க எடுத்த இந்த தப்பான முடிவை வேறு யாரும் எடுத்துடக்கூடாது. ஏன்னா கம்பெனி கண்டிப்பாக கம்பேக் கொடுத்து மிகப்பெரிய அளவில் இன்கம் கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை ஆரம்பத்துலேருந்து கம்பெனியில் பயணித்தோம் எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க கம்பெனிக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற ஒரு சில நபர்கள் யாருன்னு பார்த்தா புதுசாக ஜாயின் பண்ணவங்க. ஸோ அவங்களுக்கு வெளியிலங்கிறது பல ஆன்லைன் கம்பெனி மோசடி செஞ்சு ஏமாற்றிட்டு போகிறத பார்க்குறாங்க. அதை பார்த்து ரொம்ப பயந்துருவாங்க. அதனால தான் கம்பெனிக்கு என்னுடைய கைண்ட்லி ரிக்வெஸ்ட், தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ண நபருக்காவது KYC வெரிஃபிகேஷன் பண்ணலை, அப்டேட் ஆகலைனாலும் பே அவுட்டு தமிழ்நாடு உள்ளவங்களுக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணுறது கம்பெனிக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லதாக இருக்கும்ன்ற தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். மேலும் வந்து அதுக்கப்புறம் ஜூனுக்கு இப்போ வரைக்கும் பெரும்பாலும் யாருக்குமே வந்து KYC வெரிஃபிகேஷன் ஆகலை. அது சீக்கிரமாக வெரிஃபிகேஷன் ஆகிறத பற்றியும் நீங்கள் வீடியோவில் பேசி இருக்கிறத மக்கள் விரும்புகிறாங்க. பே அவுட் சம்மந்தமான உங்களுடைய வீடியோ மக்கள் எதிர்பார்க்கிறதே MD பே அவுட் சம்மந்தமான ஏதாவது புதுசாக அப்டேட் கொடுப்பாரு, KYC வெரிஃபிகேஷன் சம்மந்தமான அப்டேட் கொடுப்பாரு அப்படிங்கிறத தான் ரொம்ப மக்கள் விரும்புகிறாங்க. அந்த மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உங்களோட அப்டேட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் விரும்புகிறேன் MD சார்.
ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு நல்ல அறிவிப்பை நீங்கள் தருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் MHI. நன்றிகள்.